அனைவருக்கும் வணக்கம். பேரிடர் கால நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த பொங்கல் நாள் எதற்காக கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழ் மண்ணை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதாவது பொங்கல் என்பது நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழ் நெறியையும் பரப்பக்கூடிய ஒரு பண்டிகை. இது காலம் காலமாக, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ்குடி எப்பொழுது உருவானதோ அப்பொழுதிலிருந்து நாம் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டு வருகிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொங்கல் திருநாளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பொங்கல் திருநாள் அன்னைக்கு உறவுகள்லாம் ஒன்றா கூட்டி, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டி அன்னைக்கு நம்முடைய மகிழ்ச்சிகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். அது ஒரு செய்தி. பிறகு எல்லாரும் புத்தாடை புதுசாக ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக பொங்கலிட்டு, இனிய பொங்கலிட்டு, கரும்புகள்லாம் நட்டு அதை ஒரு சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவது இன்றைய காலகட்டத்தில் குறைந்து கொண்டு வருகிறது. இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவது பற்றி விவேக சிந்தாமணி அந்த சங்க தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பழமுடு பாலன்னம் முகங்கடுத்து இடுவாராயின் கப்பிய பசி கருங்கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமணியில் சொல்லியிருக்கு. இதனுடைய பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு விருந்தினர் வராரு, அவருக்கு விருந்தோம்பல் செய்யணும். அந்த விருந்தோம்பல் செய்வதற்கு நாம் முக மலர்ச்சியுடன் செய்யணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, ஒரு கூடாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மிடம் நம் வசதிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து முக மலர்ச்சியுடன் அவரை உபசரிக்க வேண்டும் என்பதை கூறும் நோக்கமாக இந்த பண்டிகை அமைந்திருக்கிறது. பிறகு இதை வீரத்துக்கு பறைசாற்றும் பண்டிகையாகவும் நாம் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம மாடுபிடி வீரத்தை பறைசாற்றும் விதமாக நிறைய ஜல்லிக்கட்டுலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறோம். முன்னாடி காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை ஒருவன், அதாவது கணவனாக வரப்போகிறவன் நல்ல உடல் நலமும் மன உறுதியும் உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு சோதித்து பார்ப்பதற்காக இந்த காளை அடக்கும் முறையை அவங்க முன்னோர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதுவும் ஒரு வீர விளையாட்டு. இதேபோல் இந்த பொங்கல் தினத்தன்று அனைவரும் மகிழ்ந்து வீர விளையாட்டுக்கள் விளையாடி அனைவருக்கும் நம்முடைய இனிய பொங்கலை கொடுத்து நாம் அனைவரும் மகிழ்ந்திருப்போமாக. இந்த தருணத்தில் பொங்கல் பற்றிய என்னுடைய கவிதையை நான் உங்களிடம் சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறேன்.